வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னாக்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு அது குட் பர்சனை தான் நம்ம வந்து குட் ஜாபுக்கு, ஒரு நல்ல ஜாபுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது ரைட் பர்சன் இன்ட்டு ரைட் ஜாப். அது சரியான ஆளை தான் சரியான பதவிக்கு நம்ம தான் செலக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் நமக்கு. அவங்க வந்து டேலண்ட் உள்ள பர்சனாகவும் இருக்கணும். ஓகேவா, அவங்க வந்து டேலண்ட் உள்ள பர்சனாகவும் இருக்கணும். அப்போ நம்ம ஆர்கனைசேஷனுடைய ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், குட் டேலண்டான பர்சனை தான் நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நேச்சுரல் தான். அது ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே டேலண்டான எஃபிஷியன்டான பர்சனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த முடியும், ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்கும் நிச்சயமாக. ஸோ அதுதான் சொல்லியிருக்குதுல, குட் டேலண்ட் அப்படின்னாக்க டேலண்டான பர்சனை தான் ஜாப்புக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இதை பாருங்கள், ப்ராப்பர் செலெக்ஷன் சிஸ்டம் enables the organization to appoint talented persons for various activities and thereby leading to improved productivity and profitability of the organization. ஒரு டேலண்டட் பர்சனை நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ப்ரொடக்டிவிட்டியையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இது இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இது வந்து உண்மைதான் நிச்சயமாக. ஒரு டேலண்டான எஃபிஷியன்டான பர்சனை நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணால் மட்டும்தான் அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை நம்ம செய்ய முடியும். அதே போல் அதிகமாக இது ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம டேலண்டான எஃபிஷியன்டான பர்சனை தான் நம்ம அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஜாபு. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பெட்டர் எஃபிஷியன்சி. உங்களோட எஃபிஷியன்ட் பெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்குது. செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டோட எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்குது. செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் டு தி ரைட் ஜாப் இஸ் sure to produce better quality of work and may facilitate faster achievement of objectives. நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை, நோக்கத்தை வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்க பெட்டர் எஃபிஷியன்சி உள்ள பர்சனை தான் நம்ம அப்பாயின்ட் பண்ணணும் ஜாப்பில். ரைட் ஜாப் இஸ் sure to produce better quality. ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணால் மட்டும்தான் குவாலிட்டியான ஒர்க்கை நம்ம அவங்கள்ட்ட வாங்க முடியும். அப்போ ஈஸியாக நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. மறுபடியும் பாருங்கள், செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் டு தி ரைட் ஜாப் இஸ் sure to produce better quality of work and may facilitate faster achievement of objectives. ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு நம்ம அப்பாயின்ட் பண்ணால் மட்டும்தான் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அவங்கள்ட்ட இருக்கும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபாஸ்டராக நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இதுதான் உண்மை. ஓகேவா, திஸ் வில் ஹெல்ப் இன் ஜென்ரல் மெஷர் டு டர்ன் அப் தி ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து முழுமையான ஆர்கனைசேஷனுடைய ஓவரால் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஒரு பர்சன் பெட்டராக ஒர்க் பண்ணும் பொழுது, ஒரு ஃபியூ பர்சன்ட் பெட்டராக நம்ம பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது, அது எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓவரால் ஆர்கனைசேஷனையும் அது இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவருடைய ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்சியே இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருக்குது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம டேலண்ட் அண்ட் எஃபிஷியன்சி உள்ள பர்சனை வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா அவ்வளோவா தேவைப்படாது. அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு வந்து நிறையா நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் அவங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஈஸியாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எங்கே சொல்லியிருக்குது, அதனால் என்ன ஆகும், காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுவும் நமக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதை பாருங்கள், பெட்டர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டெஃபினெட்லி ரெடியூசஸ் தி காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் பிகாஸ் குவாலிஃபைடு பர்சனல் ஹாவ் பெட்டர் கிராஸ்பிங் பவர் அப்படின்னாக்க தகுதி வாய்ந்த அதிகாரம்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி தகுதி வாய்ந்த நபர்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து பெட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவங்க வந்து அதிகமான ட்ரைனிங் காஸ்ட்டில் நமக்கு ஆகாது. அந்த ட்ரைனிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னாக்க அவங்களுக்கு வந்து அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்.
நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து டேலண்டடாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டேலண்டடான எஃபிஷியன்டான பர்சன் நம்ம அப்பாயின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங். அவனோட காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், இஃப் தே செலக்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சூட்டபிள் ஜாப் தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி டெக்னிக்ஸ் ஆஃப் தி ஒர்க் பெட்டர் தி குயிக் டைம். அவங்க வந்து அந்த நம்ம சூட்டபிள் கேண்டிடேட்டை சூட்டபிள் ஜாபுக்கு நம்ம அப்பாயின்ட் பண்ணிட்டோம்னாக்க அவங்க வந்து எல்லா டெக்னிக்கையும் ஈஸியாக குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க ஒர்க்கை வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. Besides, the organization can develop different training programs for different personnel on the basis of their individual differences, thus reducing the time and cost of training considered. அது என்ன சொல்லியிருந்தாக்க, அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்களேன், நம்ம வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிச்சயமாக ஒரு பர்சன் வந்து பெட்டரான பர்சனை கேண்டிடேட் இருப்பாங்க, இன்னொரு பர்சன் வந்து பெட்டர் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னாக்க பெட்டரான கேண்டிடேட் செலக்ட் பண்ணாக்க நம்ம வந்து ட்ரைனிங் காஸ்ட் வந்து, அதாவது ட்ரைனிங் டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொன்றுனாக்க டைமும் சேவ் ஆகும்னு சொல்லிடுது. இதனால் டைமும் சேவ் ஆகும்னு சொல்லியிருக்குது. அடுத்து ரெடியூஸ்டு டேர்ன் ஓவர். லேபர் டேர்ன் ஓவர்னாக்க இப்போ வந்து நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து எலிமினேட் ஆகி போயிட்டேன்னாக்க ஒரு பர்சன் வந்து கேண்டிடேட் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், இல்லை நம்மளே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் எடுக்கணும், அதுக்கு நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இன்னும் செலவு தான் ஆகும் உங்களுக்கு நிச்சயமாக. அப்போ நம்ம பெட்டரான பர்சன், டேலண்டான பர்சன் நம்ம அப்பாயின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, நல்லா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து டேர்ன் ஓவர், அதாவது லேபர் டேர்ன் ஓவர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அவர் வந்து லாங் டைம் நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவார். அப்போ இன்னொரு பர்சன் நம்ம செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த காஸ்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ மறுபடியும் நம்ம ரெக்ரூட் பண்ணுற காஸ்ட் வந்து குறையும். இதாங்க சொல்லியிருக்குது. இதான் ரெடியூஸ்டு டேர்ன் ஓவர்னாக்க நம்ம லேபர் டேர்ன் ஓவர் தான். லேபர் வந்து அடிக்கடி நம்ம எலிமினேட் போகிறதும், வெளில போகிறதும், ரிசைன்மெண்ட் போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணாக்க வேலையை விட்டு தூக்கிறது, நம்மளே அவங்கள வேலையை விட்டு ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ அப்படிலாம் பண்ணும் பொழுது நம்ம அடிக்கடி வந்து செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆளை. அப்போ என்ன காஸ்ட் அதிகமாகும். அப்போ அந்த காஸ்ட்டை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்க நம்ம டேலண்டான எஃபிஷியன்டான ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னாக்க நமக்கு அந்த காஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்க லாங் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து அந்த காஸ்ட்டு குறையும்னு சொல்லியிருக்கு. தான் பாருங்கள், ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு லோ லேபர் டேர்ன் ஓவர். நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக பண்ணோம்னா யாரையும் வேலையை தூக்கணும்னு அவசியம் கிடையாது, மறுபடியும் ரெக்ரூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் லேபர் டேர்ன் ஓவர் நம்ம குறைக்கணும்னு சொல்லியிருக்குது. திஸ் வில் இன்டர்ன் ஹெல்ப் தி ஆர்கனைசேஷன் டு மினிமைஸ் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட். அதனால் வந்து ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட், அதாவது நம்ம ரெக்ரூட் பண்ணுறதுனா வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கான செலவு வந்து நமக்கு குறையும்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ஜாப் மோட்டிவேஷன். நிச்சயமாக ஜாப்பில் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களை. அப்படி மோட்டிவேட் பண்ணால் தான் பெட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் நிறையா அவங்கள்ட்ட ஒர்க் வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. இஃப் தி ரைட் பர்சன் இஸ் செலக்டட் ஃபார் தி ரைட் ஜாப் இட் டென்ஸ் டு மோட்டிவேட் தி பர்சன் டு ஒர்க் மோர் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்லி. நம்ம வந்து அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவன்கிட்ட வந்து எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் அவன்கிட்ட ஒர்க் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. மோட்டிவேஷனில் ரெண்டுக்கு ஒன்று வந்து மானிட்டரி மோட்டிவேஷன், ஒன்று நான் மானிட்டரி மோட்டிவேஷன். மானிட்டரி மோட்டிவேஷனாக்க நம்ம வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், அவங்க ஒர்க்கு தகுந்த மாதிரி போனஸ் கொடுக்கலாம். இது மாதிரி கூட மானிட்டரி மோட்டிவேஷன். அது நான் மானிட்டரி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க என்ன பண்ணலாம்னாக்கா ப்ரொமோஷன் பண்ணலாம், அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணலாம், ப்ரொமோஷன் பண்ணலாம், அவங்களுக்கு பெட்டர் ஜாப் கொடுக்கலாம். ஸோ அப்படிலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சில்ட்ரனுக்கு, அதாவது உங்களுடைய குழந்தைகள் வந்து எஜுகேஷனல் ஃபீஸ் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் கட்டலாம். இல்லை அவங்க வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கலாம். இல்லாமல் நான் மானிட்டரி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனால் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னா எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. They feel that their skills are properly used and they tend to contribute more attention to the job. இதனால் இப்படிலாம் பண்ணி கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஜாப்பில் இருக்கும். மோர் அட்டென்ஷன் என்னது கவனம், அவங்க கவனம் ஃபுல்லாக ஜாப்பில் மட்டும் இருக்கும், வேறு எதுலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம்னாக்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்களோட சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், இன்னும் பல ப்ராப்ளத்தை அவங்களுக்கு சால்வ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக
இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஒர்க்கில் மட்டும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவள் பெட்டரான எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவங்கள்ட்ட நம்ம ரிசீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள் அதர் பெனிஃபிட்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டேலண்டான எஃபிஷியன்டான ஒர்க்கர், அதாவது எம்ப்ளாயை நம்ம ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஆக்சிடென்ட் நடக்காது. அதனால் நம்ம வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே நமக்கு மிச்சமானு சொல்லியிருக்காரு. தான் அது பாருங்கள். ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெடியூசஸ் ஆப்சன்டிசம். ஒன்று வந்து ஆப்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. ப்ராப்பரான கேண்டிடேட், பர்ஃபெக்டான கேண்டிடேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அவங்களோட ஆப்ஷன்டிஸ் வந்து இருக்காது. அதாவது ரெகுலர் லீவ் போடுறதெல்லாம் இருக்காது. அவங்க பர்ஃபெக்டாக ஒர்க்கு வருவாங்க. அப்போ வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட நம்ம ரிசீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. தே வுட் பே பெட்டர் அட்டென்ஷன் டு தேர் ஜாப்ஸ் அண்ட் டேக் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆன் தேர் ஓன் அக்கார்ட் வித் வுட் மினிமைஸ் தி அக்யூரன்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா ஒர்க்கில் வந்து ரொம்ப அட்டென்ஷனாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. பெட்டர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவங்க வந்து சேஃப்டியாகவே ஒர்க் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக சேஃப்டியாகவே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்படி சேஃப்டியாக இருக்கும் பொழுது இந்த ஆக்சிடெண்ட்டில் ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆகுதுல்ல, இப்போ நம்ம சேஃப்டியாக இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அதில் நிறையா எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க்கர்ஸு அந்த ஆர்கனைசேஷன் தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். சேஃப்டி இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அந்த ஆர்கனைசேஷன் தான் செலவு ஃபுல்லாக ஏற்றுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆர்கனைசேஷனுக்கு நிறைய செலவாகும். பெட்டரான எம்ப்ளாயி இல்லை, அவங்க வந்து சேஃப்டி ப்ரீகாஷன் தான் பண்ணிக்காமல் இருந்தாக்க, அவங்க வந்துட்டு முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்தாக்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம பெட்டரான எம்ப்ளாயி செலக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அவங்க இப்படிலாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி பெட்டராக செலக்ட் பண்ணிட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் நமக்கு கம்மியாகும்னு சொல்லியிருக்கு. ஒன்று வந்து அவங்க வந்து அவ்வளோ ஆப்சன்டீஸ் ஆக மாட்டாங்க, அதனால் நிறையா ஒர்க் வாங்க முடியும் அவங்கள்ட்ட. ரெண்டாவது என்னன்னாக்க சேஃப்டி மெஷூர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஆக்சிடென்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்மியாகும்னு சொல்லியிருக்குது. இவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் சொல்லியிருக்குது. செலெக்ஷன் நம்ம இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. இந்த கொஸ்டினை பார்த்துங்க. தேங்க்யூ.